சோ அப்படி இப்ப நெறைய செலிபிரிட்டீஸ் அங்க போயி நாமளே நெறைய பார்த்திருக்கோம். நெறைய பாலிவுட் செலிபிரிட்டீஸ் பார்த்திருக்கோம். டோலிவுட் செலிபிரிட்டீஸ் பார்த்திருக்கோம். சமந்தாக்கு கூட அங்க தான் வெட்டிங் நடந்தது இல்லையா? சோ ஆமா. சமந்தா வெட்டிங் அங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இப்ப ட்ரிஷா விஜய் வெட்டிங் அங்க பண்ணலான்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க ஒரு செலிபிரிட்டி கல்யாணம் நடந்துச்சு. ஓகே. சோ அதுக்கான அங்கீகாரம் எல்லாருமே அங்க செலிபிரிட்டிஸ் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு இடமா இருக்கு. அதுக்கு அதுக்கு ஜக்கிக்கு எக்கச்சக்க டொனேஷன் வாங்கியிருப்பாரு இவங்கள்ட்ட இருந்து. ஓகே. வெறும் 50 கோடி அப்படின்னு வாங்கியிருப்பாரு டொனேஷன். சோ இவங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு டொனேஷன் வாங்கிட்டு அங்க விஜயன் த்ரிஷாவுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா தான் பிளான்னு கேள்விப்பட்டேன். ஓகே. சோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சாதிக்கிறதுக்கான நெறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நெறைய பேர் வந்து ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நீங்க பார்த்திருந்தீங்களா? ஹவ் லெட் தம் ட்ரை. எவ்வளவு நாள் ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே. அவங்களால முயற்சி பண்ணிட்டோம். உண்மை என்னன்னா லார்ஜர் பாப்புலேஷன் டசன்ட் மைண்ட். அவர் ட்ரிஷாவை கட்டிக்கணும்னா கட்டிக்கட்டும். ம், 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 ம். எனக்கு ஆனா இதுல 2 பிரச்சனை இருந்தது மேம் அந்த பெட்டிஷன்ல. ஒண்ணு வந்து நெறைய பிசிக்கல் அசால்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. சோ பிசிக்கல் அசால்ட்ஸ் அந்த பெட்டிஷன்ஸ்ல அந்த வேர்ட் மென்ஷன் ஆனதுனால, அது நார்மலைஸ் ஆயிடுமா? இது ஏன்னா இப்ப தலைவராக போறேன், நாளைக்கு இந்த தமிழ்நாட காப்பாத்த போறேன்னு சொல்ற ஒருத்தர், இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்ப நாளைக்கு என் தலைவனே பண்ணிட்டான், நான் பண்றதுல என்ன தப்புன்னு வரமாட்டாங்களா? அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். கரெக்ட் தான். கை ஓங்கி இருக்காருன்னு இருக்கு. மூணாவது மனுஷிய மேரேஜ்குள்ள இழுத்துட்டு வந்திருக்காருன்னு இருக்கு. என்ன ஹவுஸ் அரெஸ்ட் வச்சாருன்னு இருக்கு. இதெல்லாம் அவர் நான் பண்ணலன்னு சொல்லல. அவர் பண்ணாததா நிரூபிக்கவும் படல. படல. அது டைம் சங்கீதா சைட்ல இருந்து அவங்க ஒபிஷியலா இதை எடுத்து முன் வச்சுட்டாங்க. ஓகே, ஆமா. சோ அப்படிதான் நம்ம பாக்கணும். சங்கீதா சைட்ல இருந்து 2 கோல் அடிச்சுட்டாங்க. ஒண்ணு ஓகே டிவோர்ஸ்க்கு ஒத்துண்டது. ரெண்டாவது இந்த நோட்டீஸா அமிச்சது. சோ விஜய் சைட்ல இருந்து அவர் இன்னும் எந்த கோலுமே அடிக்கல. சோ இது வரைக்கும் காமெடியா வந்து தெருவுல கூத்தாடுறதோட இருந்துச்சு. இனிமே மூடின கதவுக்கு பின்னாடி பொண்டாட்டி மேல கை அவங்க தயங்க மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி பிக் டேஞ்சர். இட்ஸ் அ வெரி வெரி பிக் டேஞ்சர். எமுலேட்டிங் யுவர் ஸ்டார்ன்றது நீங்க சொன்னதான் காப்பி பண்றது. எமுலேட்டிங் அவருடைய தன்மை நாமளும் உள்வாங்கி அதே மாதிரி பிஹேவ் பண்றதுன்றது. சோ அவர் அந்த அந்த நோட்டீஸ்ல இருக்கிற விஷயமும் சரி, அது அது ரிலீஸ் ஆன 2 நாளுக்கு அப்புறமாவே அவர் வந்து யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காம ட்ரிஷாவை கைங்களமா அவர் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனது வந்ததும் சரி, இட் டசன்ட் ஷோ தட் அவர் பெண்களை ரொம்ப மதிக்கிற ஒரு நபரா தெரியல. எனக்கு யூஸ் பண்ற பெண்களை நிறைய யூஸ் பண்ற நபரா தான் தெரியறாரு. சோ அவர் இந்த இந்த விமென்ஸ் டே ஸ்பீச்ல கூட பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு சொன்னாரு. நீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யூ கேனாட் ப்ராமிஸ் பீப்புள் லைக் தட் வித்இன் அ கவர்மெண்ட் சேயிங் தட் 500 பெண் படை போகுது ஹிடன் கேமராவோட. அப்ப ரோட்ல யாருக்குமே பிரைவசி இல்லையா? எல்லார் வீடியோவும் வந்துரும். அந்த வீடியோ எப்படி யூஸ் பண்ணுவாங்க நமக்கு எப்படி தெரியும்? நம்ம பெர்மிஷன் கேட்டாங்களா இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமான்ட்டு? ஜக்கி திட்டங்க அது. இது ப்ராப்பர் ஹியூமன் பிரைவசி இன்வேஷன். இந்த மேனிஃபெஸ்டோ எதிர பிஐஎல்ஏ போடலாம், இந்த மாதிரி ஆளு எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்ட்டு. பண்ணலாமா? அப்படி நீ யாரா சொன்னாங்களா? தெருவுல ப்ராப்ளம் இருக்குன்னு யாரா சொன்னாங்களா? ப்ராப்ளம் மூடப்பட்ட கதவுகள் பின்னாடிதான் நடக்குது. அது ஒரு ஆபீஸா இருந்தாலும் மேனேஜரோட ரூம்குள்ள மூடப்பட்ட கதவு பின்னாடிதான் பெண்களுக்கு பிரச்சனை. வீட்டுல ஒரு கையோங்கிற கணவன்னா மூடின கதவுக்கு பின்னாடிதான் அந்த அடி ஆரம்பிக்கும். அடிச்சு 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 அவளை உருட்டி விட்டுதான் அவன் அடுத்திருக்கு வருவா. அப்ப நீ கேமரா வச்சு பதிவு செய்வியா? சோ இந்த கேமரா திட்டத்திலேயே மெயினான பிரச்சனை என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்னு நம்ம நம்பி போற இடங்கள்லயே, இங்கயா இருக்கட்டும், நார்த்லயா இருக்கட்டும், நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு ஆப்ஸ்ட்ரிஷியன் நம்பி இருக்கிற இடங்கள்லயே நெறைய ஹிடன் கேமராஸ் இருக்கு. அத மிஸ்யூஸ் பண்ணி நெறைய பார்ன் வெப்சைட்ஸ்ல போடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில, இப்ப இவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸ்ல வரும்ன்றது நமக்கு தெரியாதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கரெக்ட். இட்ஸ் அ ஹாரர் ரெஜிம். தயவு செஞ்சு எல்லாரும் ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 படிங்க. தயவு செஞ்சு இப்ப படிங்க. ரொம்ப ஈஸி புக். உங்க ஆட்டோபயோகிராபி யோகியை விட கால் சைஸ் தான் அது. ஆட்டோபயோகிராபி யோகி எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் பைத்தியம் முடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க அங்க. டோன்ட் ரீட் தட் புக். இட்ஸ் அ பிளாக் மேஜிக் புக். டோன்ட் ரீட் இட். யூ வில் பிகம் an idiot. ரீட் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் 90. அதே தான் நடக்குது இப்போ. என்ன சொல்றாங்கன்னா அரசாங்க கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கும்ட்டு. தனியார் கேமராவே சிசிடிவி கேமராவே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ரைட்டா? பிரைவசி இன்வேஷன் ஏகப்பட்டது நடக்குது. அண்ட் ஒரு சிசிடிவி கேமரானால சால்வ் ஆன கிரைம்னா வருஷத்துல ஒரு கிரைம் இருக்கலாம், இல்ல 10 வருஷத்துல ஒரு கிரைம் இருக்கலாம். அவ்வளவு பிளரியா இமேஜ் கிடைக்கும் உனக்கு. பட் இந்த பப்ளிக் ஸ்க்ரூட்டினி, பிக் டாடி இஸ் வாட்சிங், அந்த திட்டம் தான் இதெல்லாம். திஸ் இஸ் பிக் டாடி இஸ் வாட்சிங். ஹீஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூன்றது அந்த 1984 புக்ல இருக்கிற மாதிரி தேர்ஸ் a big brother always watching you.
அதுதான் இது, நான் உங்க அண்ணன். அதான் ஏன் விஜய் சொல்றான், இட்ஸ் சில்லிங்லி ட்ரூ, ஐம் டெல்லிங் யூ. இதோ வச்சுக்கோ, இந்த இன்டர்வியூட பெஸ்ட் பார்ட் இதுதான். பிக் பிரதர்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பான் ஐயோ எனக்கு புல்லரிக்குது. பிக் பிரதர்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பான் ஜார்ஜ் ஆர்வெல் 1984. இவர் தன் அண்ணான்னு சொல்லிக்கிறாரு. அதுல அந்த அந்த கமிட்டி பண்ற எல்லா விஷயம், ஆர்ட்ஸ் கமிட்டி, கிராஃப்ட்ஸ் கமிட்டின்லாம் இருக்கும் அந்த அரசாங்கத்துல, பார்த்தா அப்படியே காமெடியா இருக்கும். பட் பண்ற வேலையெல்லாம் அக்கிரமமா இருக்கும். அதுதான் இவரும் ப்ரொபோஸே பண்ணிட்டாரு மேனிஃபெஸ்டோல. எல்லா இடத்துலயும் பப்ளிக் பிரைவசியே இருக்காது இனிமேட்டு. எங்க அவர் என்ன சொல்றாரு, டிவி கே ராஜ்யத்துல பப்ளிக் பிரைவசியே இருக்காது, எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும். ஆனா அது உங்க சேஃப்டிக்கு தான் என்ன, உங்க சேஃப்டிக்கு தான் என்ன. வாட் விமன் நீட் டுடே இஸ் பே பேரிட்டி. ஒரு ஆணுக்கு கொடுக்குற அதே சம்பளம் எனக்கு கொடுங்க, நான் அதே ரோல் பண்றேன்னா சேம் அந்த ரிவ்யூ எனக்கு அதே மாதிரி ரிவ்யூ வேணும் வருஷா வருஷம். அதே லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்க்கான வாய்ப்பு இல்லையா? காலேஜ் எல்லா இடத்துலயும் பிரிங் தட். ஒரு ஒர்க் பிளேஸ்னா எந்த ஒர்க் பிளேஸ் 60% விமன் வச்சிருக்கோ 40% மென் வச்சிருக்கோ அவங்களுக்கு டாக்ஸ் சலுகைகள் கொடுங்க. அப்படிதான் திட்டத்தை கொண்டு வரணும், யாரையும் திணிக்க கூடாது. நீ 60% விமன் 40% மென் ஒர்க்கிங் நிறுவனமா, நீ கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப கம்மியா கொடுக்குற நிறுவனமா, மாசு சுற்றுச்சூழலை நீ அழுக்காக்காத நிறுவனமா, இஸ் தேர் சம்திங் யூ அச்சீவ், பிரசன்ட் இட் டு ஆர் கவர்மெண்ட், we will give you a tax rebate. such a new scheme this is. anything உங்க நிறுவனம் ஏதாவது ஒரு புரட்சிகரமான நல்ல விஷயம் பண்ணுதா, அது அந்த பயோடேட்டாவோட எங்க வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. we will come and check this and we'll give you a tax rebate. இது நம்ம இந்த இந்த தட்டு மக்களுக்கு ஓகே மேம். அடித்தட்டு மக்களுக்கு, அடித்தட்டு பெண்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்? சோ நான் ஒரு ஒர்க்கிங் உமன்றதுனால எனக்கு ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், பே பேரிட்டி. இப்ப அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அங்க போய் நீ உட்காரணும், நீ போய் 1 மாசம் 3 மாசம் ரிசர்ச் பண்ணணும் அங்க. எனக்கு தெரிஞ்ச அடித்தட்டு மக்கள் சொல்ல முடியாத பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு they never tell their problems, they're very sweet, they'll always tell you சாப்பிட்டீங்களா, வாங்க வீட்டுக்கு உட்காருங்க டீ சாப்பிடுங்க. ரொம்ப அடித்தட்டு மக்கள் are very sweet, they never அவங்க பிரச்சனை எல்லாம் தெருவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. படிச்சவங்க தான் கொண்டு வருவாங்க. லபோ திவோ பாஸ்தா சரியில்லை, ஓவர் குக்டு, இதெல்லாம் படிச்சவன் பண்ற ப்ராப்ளம் தான் இதெல்லாம். he creates a problem out of everything. சோ இந்த ஏழை மக்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, குழால இருந்து குடிநீர் வந்தா, நல்ல சுத்தமான குடிநீர் வந்தா எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு கேட்க தெரியல, பாக்கெட் வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க, ஓகே அவங்க பழகிட்டாங்க. பட் நீ ஒரு அரசியல்வாதியா அதை உணர்ந்து அந்த டீசாலினேஷன் பிளான்ட் அன்லாக் பண்றேன்னு சொல்லி இன்னொரு 4 டீசாலினேஷன் பிளான்ட் போடுறேன் சென்னை கடற்கரையில, எல்லாருக்கும் குழால இருந்து சுத்தமான குடிநீர் உங்க பேபிக்கு ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கலாம். நீ பேபிக்கு ஏண்டா டைப்பர் குடுக்குற, நீ பேபிக்கு சுத்தமான குடிநீர் கூடண்டா நாயே குழால இருந்துன்னு கேட்கணும் போல இருக்கான். பனையூர் வீடு பக்கத்திலேயே இருக்கு டீசாலினேஷன் பிளான்ட். த ஆன்சர் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு ஹிம். கண் மூடி இருக்காரு விஜய். சிம்பிள் ஐடியா, நான் இன்னும் 4 டீசாலினேஷன் பிளான்ட்ஸ் பாண்டிச்சேரி வரைக்கும் போடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா. எவ்ரி டேப் இன் சென்னை கேன் கெட். நீ ஒவ்வொரு வீடு குழா அனுப்ப வேண்டாம், நம்ம மெயின் ரிசர்வாயருக்கு லிங்க் பண்ணி விட்டுட்டா அவ்வளவுதான். இட்ஸ் அ வெரி ஸ்மால் சிஸ்டம். From the desalination plant, it should go to your main reservoir. அங்கிருந்து மக்களுக்கு போனோம். You replace completely that water. You can do it 6 months ஆகும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு, ரிசர்வாயர்ல இருக்கிற தண்ணி ரீப்ளேஸ் பண்றதுக்கு. மக்கள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், டேங்கர்ல தண்ணி அமிச்சுதான் ஆகணும். பட் 6 மாசத்துக்கு அப்புறம் நீ குழா திறந்த வாழ்நாள் பூரா உனக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர். what an amazing திட்டம் this is. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணோம்னா மக்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். உனக்கு ஒரு வீடு கட்டணும்னா நீ கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது தங்கிதான் ஆகணும். உனக்கு புது ரோடு பண்ணணும்னா நீ கொஞ்ச நாள் அடங்கி இருந்துதான் ஆகணும். இப்படிதாங்க திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும். இஃப் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் தி எலெக்ஷன், திஸ் வுட் பி மை ஒன்லி திங். எல்லாரு குழால இருந்தும் குடிநீர் கேட்பாங்க. டீசாலினேஷன்ல இருந்து மதுரைக்கு எப்படி, ஏன் எனக்கு மதுரையில எம்எல்ஏ இருக்கானே, அவன் சொல்லுவான் எங்களுக்கு வேணும்ட்டு. அப்ப நான் சொல்ல, வாடா நீ ஹோம்ஒர்க் பண்றா, இப்போ உங்களுக்கு எங்க இருந்து தண்ணி வருது, எப்படி தண்ணி வருது சொல்லு, அந்த ரிவரா, நான் சிங்கப்பூர்ல இருந்து 4 எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுவேன், மினிமம் காஸ்ட்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது. there is so much you can do. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் கிடையாது. இதுதான் யோசிக்க ஆரம்பிச்சா நிறைய இருக்கு பண்றதுக்கு. அதை விட்டுட்டு பொற்காசு போடுறேன், மோதிரம் போடுறேன், டயப்பர் போடுறேன், இதெல்லாம் ஜக்கி வாசுதேவ் உருட்டல்கள். நிறைய பேரோட ஒப்பீனியனா கருத்துக்களா இன்ஸ்டாகிராம்ல பாக்குற ஒரு விஷயத்தான் கேக்குறேன். ஏன்னா அகைன் த சேம் டாபிக் தான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு டெம்பிளுக்கு போய் விசிட் பண்ணலாம். இல்ல அடுத்து அவங்க மாநாடுல இவங்க ட்ரிஷாவும் கலந்துக்க ஆரம்பிக்கலாம். இது அப்படியே ரொம்ப சகஜமா ரொம்ப நார்மலா அப்படியே பட்டுப்படாம எல்லா இடத்துலயும் கொண்டுட்டு போய் நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேர் கிளம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏற்கனவே ரவி மோகன் பண்ண வழியில தான் இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டாங்க.
இப்ப ஜாகி வாசுதேவோட டிவோட்டியா வந்து விஜய் அண்ட் த்ரிஷா எல்லாம் இருக்கிறாங்கன்றது வேற நீங்க ஒரு சைட் சொல்லியிருக்கீங்க. அப்ப இது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எலெக்ஷன்ல பாசிட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இவங்க கிட்டே இருந்து ஒருவேளை அந்த அந்த கட்சிக்கு? ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டாலா? மேபி. ஜார்ஜ் ஆர்வெலோட 1984ல அவர் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் எதிர்பார்க்க முடியும். ஓகே. I cannot give a clearer answer than this. I cannot give a clearer answer than this. நீங்க ஜஸ்ட் அந்த புக் படிங்க. இட்ஸ் a very entertaining book to read. இன்ஃபேக்ட் யூடியூப்ல அதோட சினிமா வெர்ஷன் கூட இருக்கு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், சூப்பரா இருக்கும். 1.5 மணி நேரம் தான். புக் படிக்க முடியாதுன்னா படம் பாத்துருங்க. கோ டு யூடியூப், ஜார்ஜ் ஆர்வெல் 1984 ஃப்ரீ மூவின்னு பாருங்க. ஃபுல் படம் இருக்கு அதுல. ஓகே. சூப்பர் படம். யூ won't get bored. பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் யூ won't get bored. ஜஸ்ட் as a citizen ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க எல்லார்ட்டையும். அந்த ராஜ்யம் தான் நடக்கும், அராஜக ராஜ்யம் நடக்கும். ஓகே. That will be Vijay's regime. பிக் பிரதர்னு அந்த 1984ல இருக்கிறது தான் நம்ம விஜய் அண்ணா. அப்படிதான் இருக்கும் அவர் ரெஜிம். கன்றாவியா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கருத்துக்களை இப்ப நிறைய பேர் காது கொடுத்து நல்லாவே கவனிக்கிறாங்க. as I said, as I shown you some memes, நம்ம பாத்திருந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ரீவைண்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மேபி உங்ககிட்ட நீங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்றது நடக்கலாம் அப்படின்றதும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஒப்பீனியன்ஸ் மேம். ரொம்ப ஏத்தி விடுறீங்க. இவ்வளவு ஏத்தி விடாதீங்க. நான் இறங்கியே நிக்கிறேன். நான் சொன்னது எதுவும் பலிக்க கூடாதுன்னு ஹோப் பண்றேன். You want Vijay Trisha to get married in Jagi Ashram? Maybe I'll pray for that. அதுதான் நல்ல முடிவுனா நான் மக்களோட சேர்ந்து அதுக்காக வேண்டிக்கிறேன். Yeah, Thank you, Krishnan. Thank you.